அகிலலோக அன்னைய பல ஸ்வரூபமா நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் வழிபாடு பண்ணலாம். அப்ப ஆடி மாசம் மட்டும்தான் அன்னையை வழிபாடு பண்ணுமா? மீதி நாள்ல அன்னைய மறந்துடணுமா? மத்த காளிய வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நமக்குன்னு ஏதாவது சில குணாதிசயங்கள் வேணுமா? கண்டிப்பா வேணுமா? காளி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அதர்வன வேதத்தின் தலைவி, அதர்வன வேதத்தின் நாயகி. அவளை வச்சுதானே எல்லா தப்பான விஷயங்களும் செய்யறாங்க. ஒரு விதத்துல அது உண்மைதாமா, ஒரு விதத்துல அது உண்மை இல்லை. எந்த விதத்துல பாத்தீங்கன்னா அது உண்மை இல்லை அப்படின்னா, வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன ஆன்மீக தகவலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஆடி மாசம்னாலே அம்பிகையினோட வழிபாடு இல்லையா? ஆடி மாச காத்துக்கு அம்மியும் நகரும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஆடி மாசம் அம்பிகையினோட தெய்வ அனுகிரகத்துக்கு மனுஷங்களோட மனசு அப்படியே லயிச்சு நிற்கும் அப்படின்றது தான் உண்மை. அகிலலோக அன்னைய பல ஸ்வரூபமா நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் வழிபாடு பண்ணலாம். அப்ப ஆடி மாசம் மட்டும்தான் அன்னையை வழிபாடு பண்ணுமா? மீதி நாள்ல அன்னைய மறந்துடணுமா? இல்லம்மா, ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திரிக்கும் போதே நம்ம அன்னைக்கு நன்றி செலுத்திட்டு நம்ம பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறது. அம்மா இன்னைக்கு நாள் நல்ல நாளா அமையட்டுமா அப்படின்னு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம பாத்தீங்கன்னா அன்றைய தினத்தை துவங்குறோம் அப்படின்னா அன்றைய தினம் முழுவதும் இனிமையான தினமா அமையும். அதுல எந்த விதமான ஒரு மாறுபாடும் கிடையாது, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்ப இந்த ஆடி மாசத்துல இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு ஒவ்வொரு அம்பிகையினோட வழிபாடா எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றத சொல்லித்தர. நம்ம ஒவ்வொரு அம்பிகையை வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி அந்த அம்பிகையினோட பெருமை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, இப்ப நம்ம யாரை பத்தி பேச போறோம்? தசமகா வித்யாக்கள் அப்படின்னாலே தமிழ்நாட்டுல நிறைய தசமகா வித்யாக்களை பத்தி பேசுறது யாரு அப்படின்னா தீபா அருளாளன் தான். சரி, இப்ப அதுல யாரை பத்தி பேச போறோம்? மாதா காளிய பத்தி பேச போறோம். காளிகாம்பாள், காளி தசமகாவித்யால மகாவித்யா மாதா காளி. காலத்தை வென்றவள் காளி. அப்ப யார் ஒருத்தர் மாதா காளிய வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு என்னம்மா கிடைக்கும்? என்னம்மா கிடைக்காது? எத்தனையோ கிடைக்கும்மா. கிடைக்கிறது நம்மளால எதுவுமே எண்ணவே முடியாது. அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். கிடைக்காதது அப்படின்றது உலகத்துல ஒண்ணுமே இல்லை. சரி, மத்த காளிய வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நமக்குன்னு ஏதாவது சில குணாதிசயங்கள் வேணுமா? கண்டிப்பா வேணுமா? நம்ம நல்லவங்களா இருக்கணும். பெருசா பாத்தீங்கன்னா ஏமாத்தி யாரையும் பாத்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்க கூடாது. இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னம்மா காளி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அதர்வன வேதத்தின் தலைவி, அதர்வன வேதத்தின் நாயகி. அவளை வச்சுதானே எல்லா தப்பான விஷயங்களும் செய்யறாங்க. ஒரு விதத்துல அது உண்மைதாமா, ஒரு விதத்துல அது உண்மை இல்லை. எந்த விதத்துல பாத்தீங்கன்னா அது உண்மை இல்லை அப்படின்னா, அகிலலோக அன்னை அன்புக்கு கட்டுப்பட்டவள். சண்டமுண்டன் பாத்தீங்கன்னா அவ மேல அதீத பாசம். அம்மா நீ என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாதுமா அப்படின்னு அவளை பாத்தீங்கன்னா அன்பால கட்டி போட்டாங்க. அன்பால கட்டி போட்டதுனால காளி அவங்க கூடவே இருந்தா ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் பின்னாடி அவங்களோட வதத்துக்கோ தாய் தான் பாத்தீங்கன்னா சம்ஹாரம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்பட்டவள் அன்னை. அப்ப அவளை வச்சு அவ குழந்தை மாதிரி மாறிடுவா. அவளை நம்ம வழிபாடு பண்ண 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 நம்ம முன்னாடி நிதர்சனமா நிப்பா. அந்த ரூபத்தை பார்க்கறதுக்கு நமக்கு தைரியம் இருந்தா மட்டும் போதும். அப்ப யார் வழிபாடு பண்ணலாம்? சுய ஜாதகத்துல தசமகா வித்யாக்கள் நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னாலே சுய ஜாதகத்துல ராகு எப்படி இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்கம்மா. அதே மாதிரி ஒரு குரு மூலியமா நீங்க பாத்தீங்கன்னா தசமகா வித்யாக்களின் உபாசனை அப்படின்றத எடுத்துக்கோங்க. இது என்ன, இந்த அம்மா அம்பிகையை வழிபாடு பண்றதுக்கு குரு வேணும்னு சொல்றாங்களே, அம்பிகையை வழிபாடு பண்றதுக்கு குரு வேணாமா? ஆனா உக்ர தெய்வங்களை முக்கியமா தசமகா வித்யாக்களோட எனர்ஜி ட்ரெமெண்டஸ் எனர்ஜி. அவங்கள வழிபாடு பண்றதுக்கு ஒரு குரு மூலியமா வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப நல்லதுமா. எதனால சொல்றேன், ஏன் குரு வேணும் அப்படின்னு சொல்றேன்றதுக்கு ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன். அது என்ன கதை அப்படின்னா, முதல்ல என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்றேன். நான் பாருங்கம்மா, இது நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏன் இந்த அம்மா இந்த அம்மாவை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, காளியினோட மகத்துவத்தை உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட என்னோட கதையை சொல்றேன். நான் ஈசனை தவிர யாரையும் வழிபாடு பண்ண மாட்டேன் ஒரு காலகட்டத்துல. அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஐயன் ஒருவனுக்கே. இப்ப கூட என்னோட போன்ல பாத்தீங்கன்னா டிபி அதுதான் வச்சிருப்பேன். சிவனை தவிர நான் யாரோட போட்டோயும் வைக்க மாட்டேன். என் குழந்தை போட்டோ, என் கணவர் போட்டோ கூட என் போன்ல இருக்காது. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா எனக்கு ஈசன் தான் எல்லாமே. என்னோட அம்மா, அப்பா, சொந்தம், பந்தம், சொத்து, சுகம் எல்லாமே ஈசன். எல்லா உறவுகள் இருந்தாலும் நீ ஈசன் அப்படின்றது தான் எனக்கு பெரிய உறவு.
அப்படின்னு வாழ்ந்த காலகட்டம் இன்னமும் அப்படிதான் இருக்கேன் நான். அம்பிகையை புறம்பா தள்ளி வச்சுட்டு வாழ்ந்த காலகட்டம் எவ்வளவு நாள் இருக்குமா? ஒரு ஒரு முறை என்ன ஆகுது, நாங்க வந்து ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீடு மாறுறதுக்கு என் ஈசன் என்ன ரொம்ப வதைப்பான். நெறைய வதைப்பான். இந்த சேனல்லயே நான் என் ஈசன் என்ன எப்படிலாம் வதைச்சிருக்கா அப்படின்னு ஒரு பதிவே போட்டிருக்கேன். சரி, அப்ப ஈசன் ரொம்ப வதைப்பான். அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மாறணும். ஈசனை விட்டு என்னால மாற முடியாது. அப்ப சிவனை வேற இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கோயில் ஐயர் அவங்கள கூப்பிடுறேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, நிறைஞ்ச சிவன் கோயில்ல ரொம்ப நாளா இருக்க ஒரு நல்ல ஒரு நிறைஞ்ச சிவபக்தர். ஒரு பழுத்த பழம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரு எங்க வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே சொல்றாரு, "நான் ஈசனையும், நந்திகேஸ்வரனையும் மட்டும் தான் வச்சிருக்கேன். அம்பிகை வைக்கல." அவரு சொல்றாரு, "அம்மா, அம்பிகைய புறம்பா தள்ளி வச்சுட்டு நீ ஈசனை மட்டும் வழிபாடு பண்றியேம்மா" அப்படின்னாரு. நான் சொல்றேன், "ஐயா, எனக்கு அம்பிகையினோட சக்தியெல்லாம் எனக்கு வேணாம். நான் பெரிய ஆடம்பரத்த, பெரிய சந்தோஷத்த அவங்க அதெல்லாம் விரும்பல. நான் ஞானத்த மட்டும் தான் விரும்புறேன். எனக்கு எல்லாமே இருக்கு. வேணான்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற அப்ப அவரு சொல்றாரு, "இல்லம்மா, நீ அம்பிகைய வேணான்னு நெனச்சாலும், ஈசன் தன் மனைவி கூட இல்லையேன்னு வருத்தப்படுவாம்மா. மொத விஷயம். 2வது விஷயம், ஈசனுக்கு திடீர்னு கஷ்டம் வரும். அப்ப அம்பிகை கூட இருந்தா ஆதரவா இருக்கும். இப்ப நம்ம எப்படி நெனைக்கிறோம்? வயசாகுது, இல்ல வயசு கம்மின்னா கூட நம்ம மனைவி கூட இருந்தா நல்லா இருக்கும் இல்லையாம்மா? அதனால அம்பிகை வைக்கணுமான்றாரு." இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐய்யயோ! என் ஈசன கஷ்டப்படுத்துறனே! அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கூடவே தையல் நாயகிய பிரதிஷ்டை பண்ணேன். அந்த தையல் நாயகிய பிரதிஷ்டை பண்ணும்போது, அவ சாதாரண ரூபம். அவ கோவமா இருந்த மாரியே எனக்கு தெரிஞ்சுச்சு. வழிபாடு பண்ண ஒரு 60 நாள், 70 நாள் வழிபாடு பண்ண, அந்த கொஞ்சம் கிளி எப்படி இருக்கும்? அவ்ளோ ஒரு அழகா அம்பிகை ஆனா, அதுக்கப்புறம் கனவுல வர ஆரம்பிச்சா. ஏன் அப்படின்னா, என்னோட வழிபாடு அந்த அளவுக்கு தீவிரம். கனவுல வர ஆரம்பிச்சா. நேரம் இருக்காது எனக்கு. நேரம் இருக்காது. காலையில கிளினிக் போவேன். நைட்டு 11 மணிக்கு வந்து பண்ணுவேன். 11:30 மணிக்கு வந்து பண்ணுவேன். இப்படியெல்லாம் பூஜை பண்ணுவேன். ஆக மொத்தம் 12 மணிக்குள்ள பூஜைய முடிக்கணும். அந்த மாதிரி தாயார வழிபாடு பண்ணிட்டே இருக்கேன். ஆ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, கனவுல அம்பிகையினோட சொரூபம் கனவுல வந்து பாத்தீங்கன்னா, அழகான பொண்ணா கனவுல வரா. அப்ப நான் யோசிக்கிறேன், எவ்வளவு நாளா நான் ஈசன கும்பிடுறேன்? 2014ல இருந்து ஈசன கும்பிடுறேன். ஈசன் கனவுல வந்து பாத்தீங்கன்னா, ருத்ர தாண்டவம் ஆடுற மாரி பாதம் மட்டும் தான் வருமே தவிர, ஈசன் வந்து சிவலிங்கமா காட்சி குடுப்பாரே தவிர, என் கனவுல வரவே மாட்டாரே! இந்த அம்மா கும்பிட ஆரம்பிச்ச உடனே வருதே! அப்படின்ற மாரி யோசிக்கிறேன். சரி, அதுக்கும் மேல ரொம்ப படிச்சவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? நம்மளோட ஒரு ஆழ்மனது ஆசை. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, கனவா வருது. அப்படின்ற மாரி தோணும். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு நெறைய கதைகள் வருது. காளிய உபாசனை பண்ணு, காளிய வழிபாடு பண்ணு, காளிய வழிபாடு பண்ணு. சரி, நானும் என்ன பண்றேன், சரி காளிய வழிபாடு பண்ணலாம். அப்படின்னு ஒரு நவராத்திரி காலகட்டத்தில காளிய வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறேன். காளிய வழிபாடு பண்ணி அந்த நவராத்திரி முடிக்கிறதுக்குள்ள எங்க வீடு டியூப்ளெக்ஸ் வீடு மாதிரி. நான் கீழ டியூப்ளெக்ஸ். இப்ப நான் கீழ உட்காந்து மேக்ஸிமம் வீட்ல நான் ஒரு ஆள் தான் இருப்பேன். கீழ சோஃபால உட்காந்து வழிபாடு பண்ணுவேன். சர்ருன்னு ஒண்ணு போகும். சர்ருன்னு ஒண்ணு மாடியில வரும். பயப்பட ஆரம்பிச்சேன். என்னடா இது? அதுக்கு மேல என் ஈசன் இருக்க வீடு. ஏன் பயப்படுவானே? சரி விடு. என்ன வாழ்ந்தாலும் ரைட்டு, தாழ்ந்தாலும் ரைட்டு. ஆனா என் சுய ஜாதகத்துல எனக்கு ராகு உச்சம். அதனால நான் ஓகே. ஜாதகம் எனக்கு தெரியும் அப்படின்றதுல ராகு உச்சம். அப்ப எந்த உக்ர தெய்வத்தையும் தைரியமா வழிபாடு பண்ணலாம். வழிபாடு பண்றேன். சர்ருன்னு ஒண்ணு பறக்கும், போகும், வரும். அதாவது கருப்பு உருவம் அந்த மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிருச்சு. சரி ரைட்டு பரவாயில்ல. அந்த 9 ராத்திரியும் முடிஞ்சுச்சு. நவராத்திரி முடிஞ்சுச்சு. ஒவ்வொரு நாளும் அகண்ட தீபம் அப்படின்றது இந்த அணையா தீபம்ன்றது வைப்பாங்க இல்லைங்களா? அணையா தீபம் வைக்க ஆரம்பிச்சேன். நடுராத்திரி எந்திரிச்சு வரும்போது வீட்டுக்குள்ள பயங்கர குங்கும வாசனை வரும். ஆனா குங்குமம் பெருசா நான் எதுக்கும் வச்சிருக்க மாட்டேன். சின்ன சின்ன ஃபோட்டோக்குலாம் எனக்கு குங்குமம் வைக்கிற பழக்கமே கிடையாது. விக்கிரகங்களுக்கு மட்டும் குங்குமம் வைப்பேன். அப்ப வீட்ல பயங்கர குங்குமம் வாசம் வரும். சரி இது ஏதோ சரி தாயாரனோட அனுகிரகம். ஈசன் கூடவே இருக்கான். அப்புறம் என்ன இருக்கு? நான் வந்து பெருசா வந்து பயப்படல. அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டிய வியாபாரம் பண்றாங்க. ப்ராப்பர்ட்டி நிலத்த வியாபாரம் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து வீட்ல வச்சிருக்கோம் நாங்க. ஒரு அமௌண்ட் வீட்ல வச்சிருக்கோம். ஏன்னா வந்து எங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அது. இந்த நீ வச்சுக்கோ. நாளைக்கு வந்து அவங்க வாங்கிப்பாங்க. அப்படின்னு எங்க வீட்ல குடுத்துருக்காங்க. அந்த காச நான் வீட்ல வச்சிருக்கேன். அப்ப அன்னைக்கு நைட்டு தூங்குறேன். ஒரு கனவு வருது. ஒரு லேடி கருப்பு கலர் புடவ கட்டிட்டு வந்து அந்த அம்மா சொல்றாங்க. முகம்லாம் பெருசா தெரியல. "அ திருடன் வரப்போறான், திருடன் வரான், திருடன் வரான், திருடன் வரப்போறான். காச பத்திரமா வை, காச பத்திரமா வை" அப்படின்றாங்க. நான் எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்சிட்ட உடனே நான் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். "அப்பா என்னமோ எனக்கு வந்து கனவுகள்லாம் வருது." அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆ ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாரி ஒரு கனவு வருது. இது நிலத்த வித்து வந்த காசு இருக்கு. நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்ட்டி குடுக்கணும். அதனால நான் என்ன பண்றேன், எடுத்து போய் கிளினிக்ல வச்சுடுறேன். வீட்ல வேண்டாம். அப்படின்ற எங்க ஹஸ்பண்ட் வந்து சும்மா கனவுக்கெல்லாம் நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்ப. இருக்க இருக்க உனக்கு பக்தின்னு நீ வந்து பாதி பைத்தியமாயிட்ட. அப்படின்ற மாரி தான் அவர் சொல்றாரு. ஆனாலும் அவர் என்ன சொன்னாலும் பொதுவா எங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் நான் மீறவே மாட்டேன். ஏன்னா, யாராவது ஒருத்தவங்க விட்டு குடுக்கணும் இல்ல லைஃப்ல. நான் பெருசா மீறவே மாட்டேன். ஆனா அப்பா அவர் சொல்லும்போது இல்ல. நான் அதையும் மீறி இல்ல. எனக்கு கனவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது. என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது அதுக்கும் மேல.
நான் வந்து நீ எனக்கு தெரியாது, நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி கிளினிக்ல எடுத்துன்னு போயிட்டு கிளினிக்ல ஏன்னா கிளினிக்கு கீழே மெடிக்கல் ஷாப்பு எல்லாம் ஃபுல்லா மெயின் ரோடு, அதனால கிளினிக்ல எடுத்துட்டு போய் மேலே வச்சுட்டு அவ்வளவுதான். அன்னைக்கு நைட்டு நாங்க வரோம், எதிர் வீட்டுல பெருசா திருடு போயிடுச்சு. எதிர் வீட்டுல இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஊத்தங்கரையில இருக்கோம். அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஊத்தங்கரை அங்கதான் என் குழந்தை வந்து வித்யாமந்தர் ஸ்கூல்ல படிக்கிறா. அப்ப அந்த எதிர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிளீனா மொத்தத்தையும் லாரியோ டெம்போவோ கொண்டு வந்து வச்சு வீட்டையே மொத்தமா காலி பண்ணின்னு போயிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப எங்க வீட்டுக்கு வர வேண்டிய திருடு அங்க போயிருக்கு. இதை என் தாயார் எனக்கு உணர்த்தினா அப்படின்றத நான் தெளிவா நிதர்சனமா புரிஞ்சுக்கினேன். அப்பத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நான் பொதுவா கிளையன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா மத்த காளியனோட அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிவ வழிபாடு தான் கொடுப்பேன். நான் சொல்லுவேன், அம்மா சிவன் நிறைய சோதிப்பா, ஆனா கைவிட மாட்டா. நீ நம்பிக்கையா வழிபாடு பண்ணிட்டே இரு, கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற வார்த்தை சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா கிளையன்ஸ்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, ரொம்ப கொடுமையில இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகையினோட வழிபாடு கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப மாதா காளியினோட வழிபாடு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்களான்னா ஒரு சட்டுன்னு பலன் அளிக்கக்கூடிய வழிபாடு. ஆனா வழிபாடு பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பிராப்தம் அப்படின்றதுக்கு இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். உங்களுக்கு யாரு குரு கொடுத்தா, உங்களுக்கு எப்படி அந்த பிராப்தம் கிடைச்சிச்சு? என் ஈசன் தான் எனக்கு குருமா, என் ஈசன் தான் குரு, என் ஈசன் தான் எனக்கு எல்லாம். அதுக்கும் மேல நான் கோரக்நாதரை வழிபாடு பண்ணுவேன். கோரக்கர் அவரை வந்து பாத்தீங்கன்னா கோரக்கர் சித்தர் அப்படிம்பாங்க. நாங்க வடநாட்டுல இருந்ததுனால கோரக்நாத்தை வழிபாடு பண்ணுவோம். அது எதுக்கு அப்படின்னா ஷாபர் மந்திரங்கள் எல்லாம் கோரக்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு. அதுக்கு நாங்க ஷாபர் மந்திரம் எல்லாம் படிச்சதுனால கோரக்கரை குருவா பாவிப்பேன். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா காளி மந்திரம் எனக்கு யாரும் பெருசா கொடுக்கல. அதுக்கு காரணம் என்னோட சுய ஜாதகம். 10ல புதன், எனக்கு 10ல புதன் அப்படின்னா புதனுடைய தாத்பரியம் நான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். 10ல புதன் புதன் அப்படின்னா பொதுவா புதன் யாரு? எந்த குருவுமே இல்லாம கலைகளை கற்றவரு. அப்ப இந்த எந்த குருவுமே இல்லாம கலைகளை கற்கிறதுக்கான ஒரு பிராப்தம் நம்ம ஜோதிடத்துல என்னோட ஜாதகத்துல இருக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா குரு இல்லாம நான் கற்கல. எனக்கு கோரக்நாதர்னோட அனுகிரகத்தினால ஈசனுடைய அனுகிரகத்தினால தசமகா வித்யாக்களோட வழிபாடு. அதுக்கப்புறம் நிறைய குருஜிஸ் என்கிட்ட கனெக்ட் ஆகுறாங்க. அம்மா நீ அது கொடு, அம்மா நீ இந்த மந்திரம் கொடு, அம்மா நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த உன்னோட ஜபமாலை புவனேஸ்வரி மாலை கொடு, நீ வந்து பாத்தீங்கன்னா ஈசனோட மாலை கொடு. இதெல்லாம் நான் பகிர்ந்திருக்கேன், இனி வரும் பதிவுகள்ல பகிர்றேன். சரி, இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா மாதா காளியனோட வழிபாடு அத்துணை பிரசித்தி பெற்ற வழிபாடு. அந்த அளவுக்கு சட்டன் பலன் குளிக்கக்கூடியது. ஆனா நம்ம பயப்படக்கூடாதுமா. நம்ம பயந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சித்த பிரம்ம அப்படின்றது பிடிச்சிடும். இந்த சித்த பிரம்ம பிடிச்ச வரலாறு ஏதாவது இருக்கா? அதுக்கு எத்தனையோ கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதையை நான் உங்களுக்கு பகிர்றேன். அது என்ன அப்படின்னா கொஞ்சம் கரெக்டா வழிபாடு பண்ணணும். நம்ம ஓரளவுக்கு நியாயமா தர்மமா இருக்கணும். இப்ப மாதா காளிய வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு ஒரு அம்மா சொன்ன விஷயம், செவி வழி செய்தி, நான் கண்ணால பார்க்கல. ஓகேங்களா? அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்கம்மா, நான் சொல்றேன், அம்மா நீங்க வந்து மத்த காளிய வழிபாடு பண்ணுங்கம்மா. அந்த அம்மா ஒரு பிரச்சனைக்கு வராங்க. நான் சொல்றேன், அம்மா நீ ஜாதகத்தை பாக்குற, ராகு நல்லா இருக்கா? அம்மா உனக்கு ராகு நல்லா இருக்கான், நீ வந்து காளிய வழிபாடு பண்ணு. இந்த காலகட்டம் நீ வந்து வழிபாடு பண்ண, அதுல தடை தாமதம் பிரச்சனை எல்லாம் வராது. ஏன்னா அந்த அம்மா கேது தசையில இருக்காங்க, சுய ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கா. அப்ப நான் அந்த அம்மா சொல்றேன், நீ மாதா காளிய வழிபாடு பண்ணு. ஏன் அப்படின்னா கேத்து வந்து பாத்தீங்கன்னா பெண் வீட்டுல இருக்காரு, பெண்ணோட நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், சரி இப்ப நீ வந்து தாராளமா ராகு நல்லா இருக்கா, அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா காளிய வழிபாடு பண்றதுக்கு உனக்கு ஜாதக பிரகாரம் எல்லா பிராப்தமும் இருக்கு, நீ வழிபாடு பண்ணு. அந்த அம்மா சொல்றாங்க, அம்மா என்னால முடியாதுமா, எனக்கு பயமா இருக்குமா. ஏமா பயப்படுறீங்க, என்ன காரணம்? அம்மா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருந்துச்சு. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களாமா, அப்படி ஒரு விஷயமும் இருக்கதான் செய்யுது. சண்டாலியர் அப்படின்றது அப்படி ஒரு குலமே இருந்துச்சு. இப்ப இருக்க சண்டாலியர் குலம் அப்படின்றது கிடையாது. பழைய காலத்துல சண்டாலியர் குலம் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க யாராவது நம்மள நாடி வராங்க பிரச்சனைகள் அப்படின்னா அவங்களுக்கு தாந்திரீக ரீதியா நல்லது செய்யக்கூடியவங்க. புரியுதுங்களா? தப்பா நம்ம பேசக்கூடாது யாரையுமே. அந்த மாதிரி செய்யக்கூடிய குலத்து பெண் என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க ஏதோ செய்வின அந்த மாதிரி வரவங்க வந்து இந்த அம்மா மாத்த காளியனோட மந்திரத்தை சொல்லி அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யிருக்காங்க. இது வந்து என்ன ஆச்சுன்னா காலப்போக்குல நிறைய பேர் அந்த அம்மாவை தேடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அம்மா குடும்ப வாழ்க்கையில இருந்தவங்க ஜீவனத்துக்காக அம்மா வந்து பாத்தீங்கன்னா தினம்தோறும் வழிபாடு பண்ண அந்த அம்மாவோட மந்திர ஜபம் அதிகமாகுது. மந்திர ஜபம் அதிகமாகும் போது ஒரு நாள் என்ன பண்றா, தூக்கத்துல காளியே வந்து முன்னாடி நிக்கிறா. பொதுவா இது வந்து மாத்தாவே வந்து நிப்பாளா தெரியாது. பொதுவா தாயார் வர்றதுக்கு முன்னாடி அவ கீழே வந்து பாத்தீங்கன்னா 64 யோகினிகள், டாகினிகள், யக்ஷினிகள், பூத பேத பிரசாசங்கள் அத்தனையும் இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க வீட்டுல அப்படின்னா தாயாரே வந்து நின்னா அப்படின்றாங்க. தாயார் ரூபத்துல அவ கீழே இருக்கவங்க வந்திருக்கலாம், இல்ல தாயாரே வந்திருக்கலாம்.
தாயார் கீழே இருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா காளி யோகினியும் மாத்த காளி மாதிரியே வனலாவி நிப்பா. புரியுதுங்களா? அந்த அம்மாவை பார்த்த பயத்துல பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஐயோ காளி நேத்து வந்தா, ஐயோ நீ காளி நேத்து வந்தா, ஐயோ காளி நேத்து வந்தா. இப்படியே அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்படி 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 அந்த அம்மா ஆக்ஷன் பண்ணி அந்த அம்மா ரொம்ப பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போய் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்தே போயிருக்காங்க. இது செவி வழி செய்தி. அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க, அம்மா என்னால முடியாதும்மா. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் பக்தை. அந்த அம்மா சொல்றாங்கம்மா என்னால முடியாதும்மா, எனக்கு வேற ஏதாவது மந்திர ஜபம் கொடுங்கம்மா, நான் வந்து செய்யறேன் அப்படின்னும் போது நான் மாத்தி அவங்களுக்கு வந்து ராம ஜபம் கொடுத்தேன். அது வேற. அந்த கதையை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஆக பொதுவா வந்து பாருங்க இந்த மாதிரிலாம் நம்ம பிள்ளையார பிடிக்கும் போது அது தப்பா மாறுறதுக்கும் குரங்கா மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம சுய ஜாதகம் நல்லா இருக்கா, நான் முன்னமே சொன்ன மாதிரி ராகு நல்லா இருக்கானா, என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா, நட்சத்திரம் என்ன வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி தெளிவா ஆராய்ஞ்சு ஒரு வழிகாட்டியினோட ஒரு இதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு வழிகாட்டியோட ஒரு குருவோட கைடன்ஸ்ல நீங்க செய்றீங்க அப்படின்னா மாதா காளியினோட பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அது செய்யக்கூடிய ஏத்த காலகட்டம் இந்த மாதத்துல ஆரம்பிங்கம்மா, நல்லது. சரிம்மா புரிஞ்சிருச்சு. மாதா காளிக்கு என்னம்மா மந்திரம் சொல்லணும்? எத்தனையோ மந்திரங்கள் இருக்குமா, தாந்திரிக மந்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி காளினாலே தாந்திரிக மந்திரங்கள் தாம்மா. சரிங்களா? அதை விட்டா ஷாபர் மந்திரங்கள் நிறைய இருக்கு. அதே நம்ம ஷாபர் மந்திரம் இன்னொரு பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப மாதா காளியை வழிபாடு பண்ணணும். நீங்க ஜாதகத்தை பார்த்து வழிபாடு பண்ண சொல்லிட்டீங்க, புரியுது. அம்மா என்ன பிரச்சனையுமா தாயார் தீர்த்து வைப்பா? அம்மா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. எப்படி இருக்கு பிரச்சனை? என் தலையை நான் வந்து பாத்தீங்கன்னா புலி வாய்க்குள்ள விட்டுட்டேன். இப்ப புலி வாயை எடுக்கவும் மாட்டேன்து. நான் தலையை இழுத்தாலும் நான் வந்து தலை வந்து பாத்தீங்கன்னா கொதறப்படும். நான் சாவறது உறுதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த புலியை என்னால எதுவும் பண்ண முடியல. மொத்தமா தலை மாட்டின்னு இருக்கு. நான் நொந்து போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை. யாராலையும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கவே முடியாது. இது சாத்தியமே கிடையாது. பெரிய ட்ராப். பெரிய ட்ராப்ல நான் மாட்டிக்கினேன். அப்ப எனக்கு வாழறதுக்கு வழியே இல்ல. சாவறது மட்டும்தான் வழி. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல யார் இருந்தாலும் மாதா காளியை நீங்க வழிபாடு பண்ணுங்க. நிதர்சனமா புலியே வந்து பாத்தீங்கன்னா வாயை திறந்து உங்களை பத்திரமா வெளியே கொண்டு வந்து பத்திரமா வெளியே விட்டுரும். நீங்களே பத்திரமா வந்து உங்க வீடு சேர்ந்துடலாம். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா தாயார் புலி வாயை திறந்து உங்க தலையை அழகா வெளியெடுத்து உங்களை பத்திரமா கொண்டு வந்து வீடு சேர்த்துருவா. இது மாதா காளியினோட வழிபாடு. இந்த மாதா காளியினோட வழிபாட்டுல எத்தனையோ பலனடைஞ்ச பக்தர்களோட கதைகள் இருக்கதான் செய்து இனி வரும் பதிவுகள்ல ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்றேம்மா. சரிம்மா, இப்ப இந்த ஆடி மாசம் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் தினம்தோறும் மாதா காளியினோட வழிபாடு அப்படின்றது பண்ணலாம். மாதா காளியினோட போட்டோ வீட்ல வைக்கலாமா? ஏம்மா வைக்கக்கூடாது? எங்க வீட்ல எல்லாம் மாதா காளியினோட விக்கிரகமே இருக்குமா, தாராளமா வைக்கலாம். ஆனா சில நியமங்கள் அப்படின்றது வேணும். சரி, இப்ப போட்டோ வச்சு வழிபாடு பண்ண அந்த அம்மா முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்குமா? சரி, முகத்தை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னா தக்ஷிண காளியினோட போட்டோ வச்சுக்கோங்க. அழகான பிளசண்டான அம்பிகையா இருப்பா. நாக்கு மட்டும் தொங்க போட்டிருப்பா. மாதா காளியினோட அனுகிரகம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்திமா. ஒன்னும் ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா பாரதியார் பாரிஸ்ல இருக்க காளிகாம்பால ஒரு முறை போய் பாக்குறாராம். அப்ப தங்கி இருந்தார் அந்த சைடு. அப்ப அந்த அம்மாவை போய் பார்த்த உடனே தான் யாதுமாகி நின்றாய் காளி என்னுள்ளே நிறைந்தாய் தீது நன்மை எல்லாம் காளி தெய்வ லீலை என்றோ அப்படின்ற ஒரு பாட்டு பாடியிருப்பார். புரியுதுங்களா? அந்த பாட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற பாட்டு அப்படின்னே சொல்லலாம். ஆஹ் சத்ரபதி சிவாஜி வந்து மாதா காளியை வழிபாடு பண்ணிட்டு போனதாவும் பாரிஸ் காளிகாம்பாள் கோயில்ல அங்க ஒரு கல்வெட்டே இருக்கு. அங்க ஒரு இதுவே இருக்கு, பட்டயமே இருக்கு. வழிபாடு பண்ணிட்டு போன பின்னாடி அவர் வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் அவர் குவிச்சாரு அப்படின்ற விஷயமும் இருக்கு. இந்த சென்னை சுத்தி இருக்க அத்துணை சித்தர்களும் ஜீவசமாதி அடைஞ்ச அத்துணை சித்தர்களும் காளிகாம்பால வந்து வழிபாடு பண்ணிட்டு போயிட்டு தான் சித்த நிலை அடைஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஆக காளிகாம்பாள் வழிபாடு ரொம்ப 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 எத்தனை ரொம்ப நாளும் போடலாம். அத்தனை பிரசித்தி பெற்ற வழிபாடு. எப்படி வழிபாடு பண்ணும்? நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு போட்டோ வச்சுக்கோங்க, இல்ல ஒரு கலசத்தை நிறுவிக்கோங்க. அதுல தாயார ஆவாகனம் பண்ணிக்கோங்க. ஆவாகனம் பண்ணி எளிமையான மந்திரங்கள் எத்தனையோ இருக்கதான் செய்து பொதுவா நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு வழிகாட்டுதலோட பண்றது ரொம்ப உத்தமமா. அதுக்கும் மேல இல்லம்மா நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னா, ஐயோ அந்த அம்மா எல்லாம் சொல்லுச்சு ஆனா மந்திரம் சொல்லவே இல்லையே அப்படின்னு என்ன நீங்க திட்டக்கூடாது அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக நான் ஒரு மந்திரம் சொல்றேன். ஓம் கிரீம் காளிகாயை நமக்கு கிரீம் அப்படின்றது மாதானோட பீஜ மந்திரம். கிரீம் காளிகாயே நமக அப்படின்றதுக்கு அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ போ மை ஹெட் டு மா காளி. ஓம் நம சிவாய சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் தாயாரை தலை வணங்குகிறேன் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். இந்த மந்திரத்துக்கு பெரிய தாத்பரியம் இருக்கதான் செய்து இனி வரும் பதிவுகள்ல நிறைய விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேம்மா. நன்றி.